பசி வயிற்ற கிள்ளும்போது நம்ம மைண்டில் முதல்ல வந்து நிற்கிறது இந்த சுட சுட சிக்கன் ரைஸ் தான். அந்த இரும்பு சட்டியில் டக்கு டக்குன்னு சத்தம் வர, மசாலா வாசம் தூக்கலாக கரகரப்பான சிக்கன் துண்டுகளோடு வர்ற அந்த டேஸ்ட்டே தனி தான். ஆனால் ஒரு நிமிஷம் நில்லுங்க. நாம் தினமும் இவ்வளவு ஆசையாக வாங்கி சாப்பிட்ற இந்த சிக்கன் ரைஸ் நிஜமாகவே ஒரு சைனீஸ் உணவா, இல்லை சீனாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமா இல்லையா என ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ்னு தானே போர்டு வச்சுருக்கானுங்க. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் இந்த சிக்கன் ரைஸோட உண்மையான வரலாறு நம்ம நினைக்கிறத விட ரொம்ப மர்மமானது. உண்மையை சொல்லணும்னா, சைனாவில் இருக்கிற நம்ம ஊர் சிக்கன் ரைஸை பார்த்தா இது என்ன புது உணவாக இருக்குன்னு ஷாக் ஆகிடுவேன். ஏன்னா அங்கே அவங்க சாப்பிட்ற ஒரிஜினல் சிக்கன் ரைஸில் காரமும் கிடையாது, மசாலாவும் கிடையாது. ஏன் அதை எண்ணெயில் வச்சு வதக்கக்கூட மாட்டாங்க. இது வெறும் வெளுத்து போன ஒரு சாப்பாடு. அப்போ எப்படி அந்த வெளுத்து போன சாப்பாடு இன்றைக்கும் நம்ம ஒரு ஊர் ரோட்டு கடைகளில் செக்கச்செவேன்னு காரசாரமான சிக்கன் ரைஸ் மாறிச்சு? சீனாவோட ஒரு குட்டி தீவில் ஆரம்பித்து சிங்கப்பூர், மலேசியா வழியாக கடல் கடந்து நம்ம ஊர் ரோட்டு கடை சட்டி வரைக்கும் இந்த சிக்கன் ரைஸ் செஞ்ச உலகம் பயணம் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சுவாரஸ்யமான ரகசியம் என்ன? இதோ சிக்கன் ரைஸின் முழு வரலாறு கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் ரைஸ் சாப்பிடும் போதெல்லாம் இந்த கதை தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஹைனன் கனெக்ஷன். இந்த சிக்கன் ரைஸோட உண்மையான பூர்வீகத்தை தேடி போனால் அது நேராக சீனாவில் இருக்கிற ஹைனன் அப்படிங்கிற ஒரு குட்டி தீவுக்கு தான் கூட்டிகிட்டு போகுது. அங்கே இதோட ஒரிஜினல் பேர் வென்சாங் சிக்கன். அப்புறம் காலப்போக்கில் அது ஹைனஸ் சிக்கன் ரைஸ்னு மாறுச்சு. ஆனால் இங்கே தான் பெரிய ட்விஸ்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம ஊர் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் சிக்கன் ரைஸ்னால் நல்லா எரியிற நெருப்பில் கடாயை தூக்கி போட்டி பிரட்டி செக்கச்செவேன்னு மசாலா தூக்கலாக காரசாரமாக தருவாங்கள்ல. ஆனால் அந்த ஹைனன் தீவில் இருக்கிற சைனாக்காரங்க சாப்பிடுற ஒரிஜினல் சிக்கன் ரைஸில் காரமும் இருக்காது, அது துளி மசாலாவும் இருக்காது. ஏன் அது எண்ணெயில் வதக்கக்கூட மாட்டாங்க. அவங்க எப்படி செய்கிறாங்க தெரியுமா? முழு கோழியை எடுத்து வெறும் சுடு தண்ணியில் போட்டு அது கூட கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் மட்டும் சேர்த்து அப்படியே வேக வைப்பாங்க. கோழி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அந்த கோழியை வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த சூப் ப்ரோத்தை தனியாக எடுத்து அதில் அரிசியை போட்டு சாதம் சமைப்பாங்க. அதனால் அந்த சாதம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வெளுத்து போய், ஆனால் கோழியோட கொழுப்பு நெய்யோட செம வாசம் அடிக்கும். அவங்க தட்டில் அந்த வெளுத்த சாதம், வேக வச்ச கோழி துண்டுகள், அப்புறம் தொட்டுக்க வெறும் இஞ்சி பூண்டு விழுது, இவ்வளவுதான் இருக்கும். ரொம்ப மைல்டான சாப்பாடு. அப்போ யோசிச்சு பாரு, இங்கே சைனாவில் இப்படி ரொம்ப சாதுவாக வெளுத்து போய் இருந்த ஒரு சாப்பாடு எப்படி கடல் கடந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து இன்றைக்கி அனல் பறக்கிற காரசாரமான ரோட்டு கடை ஸ்டைல் சிக்கன் ரைஸாக மாறுச்சு? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புலம்பெயர்ந்து வரலாறு இருக்குது. சிங்கப்பூர் டு இந்தியா. அந்த ஹைனன் தீவில் வெளுத்து போய் ரொம்ப சாதுவாக இருந்த சாப்பாடு எப்படி கடல் கடந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து இன்றைக்கி அனல் பறக்கிற காரசாரமான ரோட்டு கடை ஸ்டைல் சிக்கன் ரைஸாக மாறுச்சு? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புலம்பெயர்ந்த வரலாறு இருக்குது. 19ஆம் நூற்றாண்டில் பிழைப்புக்காக ஹைனன் மக்கள் கப்பல் ஏறி சிங்கப்பூர், மலேசியா பக்கம் போனப்போ அவங்க கூடவே அவங்க கலாச்சாரத்தையும் அவங்க உணவையும் கொண்டு போனாங்க. அப்படித்தான் இந்த ஹைனீஸ் சிக்கன் ரைஸ் சிங்கப்பூருக்குள்ளே நுழைஞ்சது. சிங்கப்பூரில் இது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் அங்கே போனதும் இதில் ஒரு ட்விஸ்ட் ஆச்சு. அங்கே இருந்த மற்ற சீனர்கள், குறிப்பாக கண்டோனீஸ் மக்கள், அவங்க சிக்கனை இன்னும் கொஞ்சம் மென்மையாக ஜூஸியாக பண்ணுற தொழில்நுட்பத்தை இந்த சாப்பாட்டில் கலந்தாங்க. அதுதான் இன்றைக்கி சிங்கப்பூரோட தேசிய உணவாக இருக்கிற சிங்கப்பூர் சிக்கன் ரைஸ். அப்போவும் இது நம்ம ஊர் மாதிரி ஸ்பைசியாக மாறலை. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்
இன்னும் கொஞ்சம் ஜூசினஸ் அவ்வளவுதான். ஆனால் கதையில் ஒரு பெரிய மாற்றம் வர்றது இப்போ தான். சிங்கப்பூரில் இருந்து இது மெதுவாக நம்ம இந்தியாவுக்குள்ளே நுழைய ஆரம்பித்தது எப்போ நம்ம ஊர் சமையல்காரங்க கையில் இந்த சாப்பாடு கிடைச்சதோ அப்போதே இதோட தலையெழுத்து மாறிடுச்சுன்னு சொல்லலாம். நாமும் நம்ம ஊர் மசாலாக்களும் ஏற்ற மாதிரி அந்த மைல்டு டேஸ்ட்டையே அப்படியே மாற்றி அந்த வெளுத்த சாதத்துக்கு பதிலாக மஞ்சள், மிளகாய், மல்லித்தூள், இன்னும் என்னென்ன மசாலா இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு நல்லா பிரட்டி அந்த சாதுவான சைனீஸ் சிக்கன் ரைஸை சக்கச்செவேன்னு அனல் பறக்கிற நெருப்பு பறக்கிற இந்தியன் சிக்கன் ரைஸாக மாற்றிட்டோம். அப்படித்தான் சைனாவோட குட்டி தீவில் ஆரம்பித்த அந்த வெளுத்த சாப்பாடு சிங்கப்பூர் வழியாக கடல் கடந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து இன்றைக்கி நம்ம நாக்குக்கு ஏற்ற மாதிரி காரசாரமாக மாறிச்சு. இதுதான் சிக்கன் ரைஸின் முழு வரலாறு. கடைசி வரைக்கும் பாருங்கள். இனிமேல் சிக்கன் ரைஸ் சாப்பிடும் போதெல்லாம் இந்த கதை ஞாபகம் வரும். நம்ம ஊர் ரோட்டுக்கடை சிக்கன் ரைஸ். இப்போது கதையோட மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். சீனாவில் ஆரம்பித்து சிங்கப்பூர் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் நம்ம ஊர் ரோட்டுக்கடை மாஸ்டர் கைக்கு இந்த சிக்கன் ரைஸ் வந்த உடனே என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு. சீனாவில் சிக்கன் ரைஸுங்கிறது ஒரு வேக வச்ச ரொம்ப சாதுவான உணவுன்னு பார்த்தோம்ல. ஆனால் நம்ம ஊரில் சிக்கன் ரைஸ்னால் அது ஒரு அனல் பறக்கிற வெறித்தனமான ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம். சாயங்காலம் 6 மணி ஆயிட்டா போதும், ரோட்டுக்கடையில் அந்த பெரிய இரும்பு சட்டியை அடுப்பில் வச்சு தீயை ப்ளம் எரிய விட்டு மாஸ்டர் அந்த கரண்டியை வச்சு டக்கு டக்கு டக்குன்னு தட்ட ஆரம்பித்தா பாருங்கள், அந்த சத்தமே தனி கெத்து தான். முதல்ல நல்லா சூடான உணவில் எண்ணெயில் முட்டையை உடைச்சி ஊற்றி அது கூட பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ், கேரட், சிக்கன் துண்டுகளை அள்ளி போடுவாங்க. முன்னாடியெல்லாம் அஜினோமோட்டோ தூவி டேஸ்ட் ஏற்றுவாங்க. ஆனால் இப்போ ஹெல்த் கான்ஷியஸ் ஆகி நிறைய பேர் அதை தவிர்க்கிறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா வாசம் சும்மா தூக்கும். இதையெல்லாம் விட முக்கியமானது அந்த சாஸ் தான். டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், அப்புறம் அந்த காரச்சாரமான ரெட் சில்லி சாஸ் எல்லாம் ஊற்றி அந்த இரும்பு சட்டியை காற்றுல 4 பிரட்டி கடிச்சா கொத்தமல்லி தழையை தூவி நம்ம தட்டில் வரும்போது அந்த வாசத்துக்கே நாக்கில் எச்சி ஊறும். பாத்தியா, சைனாக்காரங்க வெறும் தண்ணியில் வேக வச்சு சாப்பாட்டை நம்ம ஊர் மாஸ்டர்ஸ் அவங்களோட சொந்த க்ரியேட்டிவிட்டியை வச்சு மசாலாக்களை அள்ளி போட்டு பக்கா லோக்கல் ஃப்ரைட் ரைஸை மாற்றிட்டாங்க. இதுதான் நம்ம ஊர் டேஸ்ட், நம்ம ஊர் மாஸ். சிக்கன் ரைஸ் மர்மங்கள். நம்ம இப்போ வீடியோவோட கடைசி மற்றும் மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கிற பெரியவர்கிட்ட போய் சிக்கன் ரைஸ் சாப்பிட போகிறேன்னு சொன்னால் உடனே முகம் சுளிப்பாங்க. அது உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்சர் வரும், வெயிட் போடும்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுவாங்க. ஆனால் இதில் இருக்கிற உண்மையான மர்மம் என்ன தெரியுமா? உண்மையில் சிக்கன் ரைஸ் அப்படிங்கிறது உணவு கெடுதல் கிடையாது. ஏன்னா ஆரம்பத்தில் சைனாவில் இது வெறும் வேக வச்சு கோழியும் அரிசியும் வச்சு தான் செஞ்சாங்க. அது ஒரு பக்கா ஹெல்த்தியான டயட் ஃபுட். ஆனால் அது நம்ம ஊருக்கு வந்தப்போ டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்கிற சில விஷயங்கள் தான் இதை ஹெல்த்தி இல்லாத உணவாக மாற்றுது. குறிப்பாக ரோட்டு கடைகளில் ஒரே எண்ணெயை திரும்ப திரும்ப பயன்படுத்துறது, அப்புறம் வந்து கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் அள்ளி ஊற்றுற கெமிக்கல் கலந்த சாஸ்கள் தான் நம்ம உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. மற்றபடி தரமான எண்ணெய் வச்சு கம்மியான சாஸ் பயன்படுத்தி வீட்டிலோ அல்லது நல்ல கடைகளிலோ செஞ்சு சாப்பிட்டா சிக்கன் ரைஸும் ஒரு நார்மலான நல்ல ஃபுட்டு தான். அடுத்ததான் இன்னொரு வெறித்தனமான ஃபேக்ட் சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கி உலகிலேயே அதிகமாக விற்பனை ஆகிற ஸ்ட்ரீட் ஃபுட் லிஸ்ட்டை எடுத்தால் அதில் சிக்கன் ரைஸ் கண்டிப்பாக டாப் 5க்குள்ளே இருக்கும். ஸோ ஹைனஸில் ஆரம்பித்து நம்ம ஊர் ரோட்டு கடை வரைக்கும் வந்த சிக்கன் ரைஸ் கதை இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சிக்கன் ரைஸ் வெரியன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.